அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். கானபத்தியம் இது சத்தியம், எதுவும் சாத்தியம் வெபினாரில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர, சகோதரிகளுக்கும் என் வணக்கங்கள். நெக்ஸ்ட். வழக்கம் போல இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மௌனமா இருப்போம். நெக்ஸ்ட். இப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வத்த நினைச்சுக்கிட்டு தியானம் இருங்க. நெக்ஸ்ட். இப்ப எல்லாரும் என் கூட சேர்ந்து 3 முறை பிரணவம் சொல்லுவோம். ஓம். 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 நன்றி. நெக்ஸ்ட். குரு பரம்பர ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம்: வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய வாசகம்: ஓம் எனும் நிலையில் ஒளியாய் திகழ்வான் தானேயாகிய தனிமுதற் கடவுள் யானென தற்றார் ஞானமே தானாய் முக்தி நிலைக்கு மூல வித்தாவான் சத்தென தத்தென சதுர்மறையாளர் நித்தமும் போற்றும் நிர்மல கடவுள். அடுத்த அங்கமாக நம்ம இன்னைக்கான தலைப்புக்கு போயிருவோம். சகோதரி சுதா முனியாண்டியை அன்போடு வரவேற்கின்றோம். ஓம் கம் கணபதியே நமஹ. விநாயகா விக்னேஸ்வரா. நன்றி சதீஷ்ஜி. ஆதியே அரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதியே சுடரே போற்றி, துலங்கும் மெய் பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினது அருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடிக்கு போற்றி போற்றி. வேதத்தின் வித்தாய் விண்ணவர்க்கு தெய்வமாய் தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய் மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை புருவ நடுநிறுத்தி போற்றி. ஹரியோம் ஸ்ரீ கணேசாய நம. ஸ்ரீ குருப்பியோ நம. தொடர்ந்து இறைவனுடைய அரும்பெரும் கருணையினால கானாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் அப்படின்ற தொடர்ல இணைந்திருக்கோம். இன்றைக்கு நாம விநாயகருடைய அருளால பலன் பெற்றவர்கள் யார், என்ன பலனை பெற்றிருக்காங்க, எப்படி அந்த பலன்களை பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க இருக்கோம். ஆக நம்ம தொடரலாம்.
நம்ம ஒரு 4 வாரங்களாக இந்த விநாயகரை பத்தி சிந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில விநாயகருடைய அருள் பெற்றவர்களை நம்ம இதற்கு முன்னமே பார்த்திருக்கோம். யாரெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஔவையார பார்த்திருக்கோம், சந்திரனை பார்த்திருக்கோம், அங்காரகனை பார்த்திருக்கோம், முத்கல முனிவரை பார்த்திருக்கோம், பிருகு முனிவரை பார்த்திருக்கோம், தேவர்களும் விநாயகருடைய அருளை பெற்றதாக பார்த்திருக்கோம். ஔவையாருக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கவே சீத கலப அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய விநாயகருடைய அகவலை நமக்காக கொடுத்திருக்காங்க. சந்திரன் விநாயகரை கேலி செய்ய தேய்ந்து போகணும் அப்படின்ற சாபம் கிடைக்க சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுத்து மீண்டும் விநாயகருடைய அருள் கிடைக்க வளர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அருள் கிடைத்திருக்கு. அடுத்தபடியாக அங்காரகன் இந்த சதுர்த்தி விரதம் மேற்கொண்டதால அங்காரக சதுர்த்திக்கு பெருமையும் கிடைத்திருக்கு. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தியாகவே பார்க்கப்படுகின்றது. முத்கலருக்கு விநாயகருடைய அருள் கிடைத்து முத்கல புராணம் எழுதுகின்றார். அதே போல பிருகு முனிவருக்கு இந்த விநாயகர் புராணமே உபதேசமாக கிடைக்க பெறுகின்றது. இன்னும் பல தேவர்கள் விநாயகருக்கு வணங்கி துதி செய்து அவருடைய அருளை பெற்றதாக நம்ம பார்த்திருக்கோம். ஆக தொடர்ந்து இன்றைக்கு நம்ம இன்னும் சில புதிய தகவல்களை பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம கடவுளர்கள் அவங்க கிட்ட இருந்தே நம்மளுடைய கதையை தொடங்கலாம். பிரம்மா இவரை நம்ம பார்த்திருந்தோம். விநாயகர் ஒவ்வொரு யுகத்திலையுமே பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரையுமே படைத்து எப்படி இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தர்றதா பார்த்திருக்கோம். இப்படி இந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்ததுக்கு பிறகு எல்லாருமே அவங்க கடமைகளை செய்ய துவங்குறாங்க. அப்படி தொடங்கும் பொழுது விநாயகரை பிரார்த்தனை செய்து தொடங்கணும் அப்படின்னு உணராம என்னால எல்லாத்தையுமே படைத்திட முடியும் அப்படின்ற அகம்பாவத்தோட பிரம்மன் சிருஷ்டி தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்படி அவர் சிருஷ்டி செய்கின்ற பொழுது அவர் நினைத்தது போல எதுவுமே உண்டாகல. எல்லாமே விகார உருவங்களாகவே இருக்கு. அந்த உருவங்கள் அனைத்துமே பிரம்மனை துன்பம் செய்கின்றது. அதனால பிரம்மதேவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது விநாயகருடைய அருளால விநாயகரை நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு காட்சி வருகின்றது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, 7 கடல்களும் ஒன்னா கலந்து ஓடுகின்ற அந்த தண்ணீர் வெள்ளத்துல ஒரு ஆலம் இலை மிதந்து வர்றதாகவும் அந்த இலை மேல ஒரு குழந்தை படுத்து துயில் கொண்டிருக்கிறத பாக்குறாரு. அதுக்கு அருகில பிரம்மா போய் அதற்கு மேல கையை வீச கையை தொட அந்த குழந்தையானது பிடித்து யானை முகத்தோட விநாயகர் உருவமாக மாறி காட்சி கொடுக்குது. இதை பார்த்து பிரம்மா உடனே விநாயகர் கிட்ட சரணடைகின்றார். அப்படி சரணடைகின்ற பொழுது விநாயகர் சொல்றாரு, என்ன மனசுல நினைச்சு ஏகாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யி, அந்த ஜபத்தினுடைய முடிவுல நான் காட்சி தந்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த விஷயம் கிடைத்ததுக்கு அப்புறமா பிரம்மன் தாமரை மலர்ல ஒரு காலை ஊன்றி நின்று ஏகாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யறாரு. இப்படியே 12 ஆண்டுகள் கடந்துருது. இப்படி 12 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமா விநாயக பெருமான் தரிசனம் தந்து எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்றதோட விநாயகர் கிட்ட இருக்கின்ற பல சக்திகள்ல கிரியா சக்தி, ஞானா சக்தி அப்படின்ற 2 சக்திகளை உங்களுக்கு அருள்றதாக சொல்லியிருக்காரு. ஆனா இது கிடைக்கிறதுக்கும் தொடர்ந்து பிரம்மதேவன் தவம் செய்யணும். தியானம் செய்த பிறகே இந்த சித்தி புத்தி அவர்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்ற பட்சத்துல பிரம்மா மீண்டும் தவம் செய்ய துவங்குறாரு. சித்தி புத்தி இருவருமே அவருக்கு காட்சி கொடுத்து இந்த படைக்கும் தொழிலுக்கு உதவியாக இருப்பதாக சொல்றாங்க. அப்ப பிரம்மதேவர் நன்றி கூறி தன்னுடைய புதல்வியாக, தன்னுடைய புத்திரியாக இவர்கள் இருவரும் இருக்கணும் அப்படின்னு வேண்ட சித்தியும் புத்தியுமே ஒப்புக்கொள்றாங்க. இப்படியாக பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் செய்வதற்காக விநாயக பெருமான் பேரருள் புரிந்திருக்கின்றார். தொடர்ந்து விஷ்ணு இவருக்கு எப்படி விநாயகருடைய அருள் கிடைக்கின்றது அப்படின்னு பார்ப்போம். திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணு
உறக்கத்துல ஆழ்ந்திருந்த போது அவருடைய இரு காதுகள்ல இருந்து மதுகைடபர் அப்படின்ற இரு அசுரர்கள் தோன்றுறாங்க. இவங்க 2 பேருமே பிரம்மதேவன சிறை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகின்ற பொழுது பிரம்மதேவனுக்கு பயம் ஏற்பட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம விநாயகர ஒரு கணம் நினைக்கின்றார். அப்படி நினைக்கும்போது மகாவிஷ்ணுவுடைய செவியிலிருந்து தான் இந்த அசுரர்கள் தோன்றி இருக்காங்க. அப்படின்னா, இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முடியும் அப்படின்னா, அது மகாவிஷ்ணுவால தான் முடியும். அப்படின்னு முடிவு செய்து திருப்பாற்கடலுக்கு விரைந்து போறாரு. அப்படி போகின்றப்போ, மகாவிஷ்ணு இன்னமும் கண்மூடி உறங்கிட்டு தான் இருக்காரு. சாஸ்திரப்படி யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்கள எழுப்பக் கூடாதாம். அதற்காக பிரம்மா எப்படி எழுப்பணும் அப்படின்னு யோசித்து, நித்ரா தேவிய அழைக்கிறாங்க. அழைத்து விஷயங்கள சொல்லி, நீங்க விஷ்ணு கிட்ட இருந்து விலகினீங்க அப்படின்னு சொன்னா, விஷ்ணு தேவர் துயில் எழுவார். அப்படி எழுந்தாருன்னா, இங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்துமே நீங்கிடும். தயவு கூர்ந்து இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நித்ரா தேவி கிட்ட வேண்டுறாரு. இப்படி வேண்டுகின்ற பொழுது, நித்ரா தேவியுமே விஷ்ணுவுடைய கண் தழுவ விட்டு விஷ்ணு கண் விழிக்கின்றார். அப்படி விஷ்ணு கண் விழிக்கின்ற பொழுது மற்ற தேவர்களுமே அங்க வந்துடுறாங்க. விஷ்ணுக்கு என்ன விஷயம் நடக்கின்றது அப்படின்னு தெரிந்து, விஷ்ணு அபயம் கொடுத்து எல்லாரையுமே சமாதானப்படுத்துகின்றார். அடுத்ததாக எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி போருக்கு புறப்படுறார். அப்போ மதுகைடபர், விஷ்ணு இவங்க 2 பேரும் போர் புரியுறாங்க. நீண்ட காலமா இந்த போர் புரிகின்ற பொழுது வெற்றி தோல்வியே இல்ல. இப்படி வெற்றி தோல்வி இல்லாத போது விஷ்ணு களைத்து போயிடுறாரு. விஷ்ணு களைத்து போன பிறகு கந்தர்வ வேடம் எடுத்து போர் முனைய விட்டு விலகி கைலாச மலையில போய் ஒளிந்துக்கிறாரு. அங்க ஒரு யாழை கையில எடுத்துட்டு அதனுடைய அம்சங்கள் எல்லாம் சரி செய்துட்டு அதை வாசிக்கின்றார். அப்படி அதை வாசிக்கின்ற பொழுது சாமகான பிரியனான சிவனுக்கு இது கேட்கவே இது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு அவருடைய கணங்கள் கிட்ட சொல்லி மகாவிஷ்ணுவை அழைத்து வர கட்டளையிடுறாரு. இப்படி சிவனுடைய கணங்கள் மகாவிஷ்ணுவை அழைத்து வர சிவன் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு விநாயக பெருமான நினைத்து போருக்கு போகாததால இவ்வளவு இடையூறுகள். சடாட்சர மந்திரத்தை சிவன் கிட்ட உபதேசமாக பெற்று விஷ்ணு 100 வருஷம் தவம் செய்யறாரு. அவருடைய தவத்தினுடைய முடிவுல விநாயக பெருமான் தரிசனம் தந்து மதுகைடப அசுரர்களை கொன்று வீழ்த்துறதுக்கு வழிகளையும் மற்ற எந்த அசுரர்கள் விஷ்ணு முன்னாடி வந்தாலும் அவர்களை அழிக்கக்கூடிய வல்லமையையும் வரமாக விநாயக பெருமான் தருகின்றார். ஆக விஷ்ணுக்கு போர்ல அசுரர்களை வெல்லக்கூடிய அனைத்து சக்திகளையுமே விநாயகர் அருள் பாலிக்கின்றார். தொடர்ந்து பார்வதியை பார்க்கலாம். பார்வதியை நம்ம முன்னமே பார்த்திருந்தோம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பார்வதி சிவபெருமான அடையணும் அப்படின்றதுக்காக தவம் செய்கின்றாங்க. இங்க சதுர்த்தி விரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை மேற்கொள்றாங்க. நம்ம இது நாள் வரைக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் அப்படின்ற அந்த விரதத்தை பார்த்திருந்தோம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் அப்படின்னா தேய்பிறையில வரக்கூடிய 4வது திதியில எடுக்கக்கூடிய விரதம். இந்த சதுர்த்தி விரதமானது அப்படி கிடையாது. இந்த சதுர்த்தி விரதமானது 1 மாத காலம் எடுக்கணும். அந்த 1 மாத காலம் எங்க தொடங்குது அப்படின்னா, ஆவணி மாதத்துல பூர்வ பட்சத்துல வருகின்ற சதுர்த்தி நாள்ல தொடங்கி அடுத்த மாதம் அந்த பூர்வ பட்சத்துல தான் முடிவடையும். இங்க பார்வதி ரொம்ப கடினமான விரதம் தான் எடுக்கிறாங்க. உணவு இல்லாம, உறக்கம் இல்லாம 1 மாத காலமாக விரதம் இருந்து இறுதியாக சிவபெருமானை அடைகின்றார். வழக்கத்துல இந்த விரதம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, வழக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா தெரியல. ஆனா புராணம் இந்த விரதத்தை ரொம்ப விலாவாரியாக நமக்கு சொல்லுகின்றது. ஆக பார்வதி இந்த விரதத்தை எடுத்து சிவபெருமானை அடைகின்றார். ஆக இந்த விரதம் எடுக்கின்ற பொழுது எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது இந்த புராணம் சொல்லுகின்றது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு
விநாயகர் எப்படி அருள் பாலிக்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். தாரகாசுரனை சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னா சுப்பிரமணியர் அவதாரம் எடுக்கணும். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுப்பிரமணியருடைய அவதாரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சுப்பிரமணியருடைய அவதாரம் நிகழ்ந்த பிறகு தேவர்கள் எல்லாருமே தாரகாசுரனை அடக்கிட சுப்பிரமணியர் கிட்ட வேண்ட, முருகன் என்ன செய்யறாருன்னா, கிருஷ்ணா நதிக்கு வடபுறத்துல இருக்கிற ஒரு வனத்துக்கு போய் அங்க விநாயக பெருமான தியானிக்கின்றார். சடாக்ஷர மந்திர ஜபம் செய்கின்றார். சில நாட்களுக்கு பிறகு கணேசர் காட்சி கொடுத்து அவருக்கு பல வரங்கள் தராரு. அப்படி பல வரங்கள் தந்து உடன் ஒரு மயிலையுமே தருகின்றார். மயில் அந்த இடத்துல கிடைக்கின்றதுனால அங்க முருகனுக்கு மயூரத்வஜன் அப்படின்ற பெயருமே விநாயகர் முருகனுக்கு வழங்குகின்றார். அந்த இடமே மயூரேசம் அப்படின்ற இடமாக புகழ் பெறுகின்றது. புண்ணிய தலமாகவும் ஆகின்றது. இது விநாயகர் கொடுத்த வரங்களையும் அந்த மயிலையுமே கொண்டு மற்ற போர்க்கருவிகளை தன்னுடைய பெற்றோர்களிடம் வாங்கி அருள் பெற்று தாரகாசுரனை சம்ஹாரம் செய்கின்றார் முருகப்பெருமான். ஆக முருகனுக்கு விநாயகர் இப்படி அருள் பாலிக்கின்றார். கடவுளர்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக தொடர்ந்து தேவர்களை பார்க்கலாம். அந்த பட்டியல்ல இந்திரன் முதல்ல வராரு. இந்திரன் ஒரு தகாத செயலை செய்திடுறாரு. அப்படி செய்ததுக்கு பலனாக அவருடைய உடல் முழுவதுமே பெண் குறியீடாக மாறிடுது. வெட்கப்பட்டு ஒரு தாமரை தண்டுல போய் ஒளிந்து கொள்கின்றார். இவரை தேவர்கள் எல்லோருமே தேடுறாங்க. இறுதியாக எங்க இருக்காரு அப்படின்னு கண்டுபிடித்த பிறகு மீண்டும் அந்த சாபம் யாரால கொடுக்கப்பட்டதோ அவரை அணுகுகின்றார்கள். கௌதம முனிவர் தான் இவருக்கு இந்த சாபம் கொடுக்கின்றார். ஏன்னா இந்திரன் கௌதம முனிவராக வேடம் போட்டு அவருடைய மனைவி கூட கலந்திருப்பாங்க. அது கௌதம முனிவர் பார்த்து தகாத செயல் செய்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த சாபம் கொடுக்கின்றார். இந்த விஷயம் தேவர்களுக்கு தெரிந்து மீண்டுமே அவர்கள் கிட்ட போய் தயவு செய்து சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கௌதம முனிவர் மனம் இறங்கி சடாட்சர மந்திரத்தை உபதேசமா பிரகஸ்பதிக்கு செய்கின்றார். தொடர்ந்து இந்த ஜபத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற முறையையுமே கூறுகின்றார். இதை அப்படியே இந்திரனுக்கு உபதேசம் செய்து அவர் இதை செய்தார் அப்படின்னா அந்த பெண் இன குறிகள் அத்தனையுமே கண்களாக மாறிடும் அப்படின்னு சொல்ல தேவர்கள் இந்த விஷயத்த இந்திரன் கிட்ட போய் தெரிவிக்க இந்திரன் இந்த விஷயங்களை கேட்ட உடனேயே அந்த குறிகள் அனைத்துமே கண்களாக மாறுகின்றது. தொடர்ந்து அவர் அந்த ஜபத்தையுமே செய்கின்றார். அவர் எங்க ஜபம் செய்யறாரு அப்படின்னா கதம்ப வனத்துல செய்யறாரு. அவரே ஒரு விநாயகரை பிரதிஷ்டையும் செய்கின்றார். அதுக்கு சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு பெயர் கொடுக்கின்றார். இந்த சிந்தாமணி விநாயகரை இந்த கதம்ப வனத்துல தொடர்ந்து பல தேவர்கள் போய் பூஜை செய்கின்றார்கள். மேலும் விநாயகருடைய அருள் கிடைக்கின்றது அவர்களுக்கு. ஆக இந்திரனுக்கு விநாயகர் இந்த சாப விமோச்சனம் நீங்குவதற்காக அருள் பாலிக்கின்றார். அடுத்ததாக மன்மதனை பார்ப்போம். மன்மதன் இந்த முருகனுடைய அவதாரம் நிகழணும் அப்படின்றதுக்காக தேவர்கள் ஆணையின்படி சிவபெருமானுடைய யோகத்தை கலைக்கின்றார், தியானத்தை கலைக்கின்றார். அப்படி கலைக்கின்ற பொழுது அவர் சாம்பல் ஆகின்றார். சிவபெருமான் கண்ணை திறக்கும் போது அவர் சாம்பல் ஆகின்றார். அப்படி சாம்பல் ஆகின்ற பொழுது ரதி அலறி துடித்து மன்றாடி கேட்கின்றார். மன்மதன் சுயமாக இதை செய்யல. தேவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி செய்ததால தயவு செய்து மன்மதனை மன்னித்து உருவம் கொடுங்க, உயிர் கொடுங்க அப்படின்னு கேட்கின்றார். அப்படி கேட்கும்போது சிவன் சொல்றாரு, உன்னுடைய நாயகனான இந்த மன்மதன் இனி எப்போதும் உனக்கு மட்டும்தான் உருவமாக தோற்றமளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அருள் செய்கின்றார். அதற்கு அப்புறமா மன்மதன் சிவன் கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி மீண்டும் உருவம் பெறணும் அப்படின்னு வேண்டுறாரு. அப்படி வேண்டுகின்ற பொழுது சிவன் விநாயகரை தியானித்தால், ஏகாட்சர மந்திரம் ஓதி தியானித்தால் உனக்கு இதற்கு ஒரு உபாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆக
மன்மதன் மீண்டும் உருவம் பெறுறதுக்காக விநாயகரை தியானிக்கின்றார். இதற்கு சிவபெருமானே உபதேசம் செய்கின்றார். எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விதிகளையும் அவரே சொல்கின்றார். ஆக மன்மதன் இதை மயூரேசத்துல தான் போய் இந்த தவங்களை மேற்கொள்றாரு. 1000 ஆண்டுகள் ஏகாட்சர மந்திரத்தை தவம் செய்கின்றார். இறுதியாக கணேசர் காட்சி தந்து மகாவிஷ்ணு கண்ணனாக அவதரிப்பார். அப்படி அவதரிக்கின்ற போது அவருடைய மைந்தனாக பிரத்யும்னன் மைந்தனாக நீ பிறப்பாய் அப்படின்னு வரம் கொடுக்கின்றார். ஆக மன்மதனுக்கு உருவம் கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். தொடர்ந்து நம்ம பூவுலகுல பிறந்த மனிதர்களை பார்ப்போம். சரி, ஆதிசேஷனை முதல்ல பார்க்கலாம். ஆதிசேஷன் சிவபெருமானுடைய தலையில இருக்கின்றதுனால எல்லோருமே சிவபெருமான வணங்கி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு நாள் ஆதிசேஷனுக்கு கர்வம் வந்துருது. என்னது அப்படின்னா, தன்னைத்தான் எல்லாரும் வணங்குகிறாங்க, தன்னைத்தான் எல்லாருமே அர்ச்சிக்கின்றார்கள் அப்படின்ற கர்வம் அவருக்கு வரவே ரொம்ப பெருமிதமாக அதை யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்போ சிவபெருமானுக்கு இந்த விஷயம் தெரிந்து அந்த பாம்பை அப்படியே தூக்கி கீழே தலையில போட்டுறாரு. அதை பார்த்து நாரதர் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, விநாயக பெருமானை தவம் செய்தால், நோக்கி தவம் செய்தால், சதுர்த்தி விரதம் எடுத்தால் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கேட்ட பிறகு ஆதிசேஷன் விநாயகர் அப்படின்ற வார்த்தையை கேட்ட பொழுதே அவருக்கு உடல்ல கொஞ்சம் சக்தி வந்துருது. அதோட பிரபால நகரம் அப்படின்ற இடத்துக்கு போய் மந்திர ஜபம் செய்யறாரு. சதுர்த்தி விரதமும் எடுக்கின்றார். அப்படி எடுக்கின்ற பொழுது சில காலங்கள் கழித்து விநாயகர் தோன்றுகின்றார். அப்படி விநாயகர் தோன்றி அவருக்கு என்ன வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா, திரும்பவும் சிவபெருமானுடைய தலையில 5 தலை நாகமாக இருக்கிறதுக்கும், இந்த பூமிய 1000 தலைகள் கொண்டு சுமக்கிறதுக்கும், விநாயகருடைய வயிற்றுல ஒரு தலை நாகமாக இருக்கிறதுக்குமே வரம் கொடுக்கின்றார். ஆக இப்படியாக ஆதிசேஷனுக்கும் அருள் கிடைக்க பெற்றது. அடுத்ததாக சோமகாந்தன். இந்த சோமகாந்தனை நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம். சோமகாந்தனுக்கு தொழுநோயெல்லாம் வருது. பிருகுமுனிவர் அவருடைய முத்துருவி கதைகள் எல்லாம் சொல்ல, தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள நீரை விநாயகரை பிரார்த்தித்து தெளிக்க அந்த தொழுநோய் எல்லாமே விலகி போயிடுது. தொடர்ந்து விநாயகருடைய புராணத்தை அவர் கேட்கின்றார். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். ஆக இப்படி கேட்கின்ற பட்சத்துல பிருகு ஆசிரமத்திலேயே அவர் தங்கியிருந்து விநாயகருக்கு தேவையான மந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே செய்து வருகின்றார். இப்படி செய்து வருகின்ற பொழுது 1 வருட காலம் கழிந்திருது. இப்படி 1 வருட காலம் கழிந்த பிறகு விநாயக பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய பிரார்த்தனைக்கு மனம் மகிழ்ந்து ஒரு விமானத்தை அனுப்பி வைக்கின்றார். இந்த விமானம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, இவரை ஏத்துட்டு விநாயகர் லோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஆக இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. பிருகுமுனிவர் சொல்கின்றார், இவருக்கு விநாயகருடைய லோக பிராப்தி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக இவரும் இவரோட மனைவியும் இவர் கூட இருந்த 2 மந்திரிகளும் அந்த விமானத்துல ஏறுறாங்க. அப்படி ஏறுகின்ற பொழுது சுதன்மை அரசருடைய மனைவி இருக்கின்றார். அவர் சொல்றா, நம்மளுடைய மகன் அந்த ராஜ்யத்துலதான் ஆட்சி செய்துட்டு இருக்கான், நமக்காக காத்திருப்பான், நம்ம அவரை போய் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு விநாயகர் லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த தேவகணங்கள் சொல்றாங்க, சரி, ஏமகண்டனுமே விநாயகரை தினம் தினம் பூஜை செய்கின்றார். ஆக நம்ம என்ன செய்யலாம், அந்த நகரத்திற்கு பக்கத்துல இந்த விமானத்தை நிறுத்தி வைத்து நாங்க போய் அவரை அழைச்சிட்டு வர, நீங்க அவர்கிட்ட பேசின பிறகு நம்ம இந்த பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு செய்து அந்த விமானத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைக்கின்றார்கள். பூதகணங்கள் ஏமகண்டனை அழைச்சிட்டு வராங்க.
அப்படி அழைச்சிட்டு வந்த பிறகு எல்லோருமே அங்க கூடுகின்ற பொழுது எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரிய வர, எல்லோருமே விநாயகர் லோகம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எப்படி போறது? அரசர் இவ்வளவோ நாட்களாக விநாயகர் புராணத்த முழுமையாக கேட்டு, பூஜைகள் செய்து, தினம் தினம் பாராயணங்களை செய்கின்றார். ஏவகண்டனும் தினம் தினம் விநாயகர் பூஜை செய்கின்றதால, அவருக்கு அந்த பிராப்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஊர் மக்கள் இந்த புராணத்தை முழுமையாக கேட்டதும் கிடையாது. விநாயகருடைய துதி பாடல்களை பாடுவதும் கிடையாது. ஆனா எல்லோருமே அப்படி அழைத்துட்டு போகாட்டினா, இங்கவே உயிர விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூதகணங்கள் சொல்றாங்க, இந்த விமானத்துல ஏற தகுதி உங்கள் நால்வருக்கும் ஏவகண்டனுக்கும் தான் இருக்கு. மற்றவர்களுக்கு இந்த தகுதியானது கிடையாது. ஏன்னா, அவங்க யாருமே முழுமையாக எதையுமே கேட்டதில்ல விநாயகருடைய புராணத்த. ஆனா இருந்தாலுமே எல்லோருமே வேண்டி கேட்கிறதால, இதற்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது. காசி மாக்ஷேத்திரத்துல சப்தவர்ணத்துல 56 விநாயக மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அந்த மூர்த்தங்களுடைய திருநாமங்களை கேட்டாலே தூய நிலை ஏற்படும். தூய நிலை நமக்கு கிடைத்திடும். அப்படி கிடைக்கின்ற பொழுது, இந்த விமானத்தில் ஏறக்கூடிய தகுதியானதும் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி அந்த பூதகணங்கள் அந்த 56 திருமூர்த்தங்களுடைய பெயர்களையும் சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிக்கின்ற பொழுது, அனைவருக்குமே தெய்வீக உடல் கிடைக்கின்றது. அந்த நகரமே அந்த விமானத்துல ஏறி விநாயகருடைய லோகத்துக்கு போயிடுறாங்க. இந்த காஷிமா சேத்திரத்துல இருக்கக்கூடிய 56 விநாயகருடைய திருமூர்த்தங்களுடைய பெயர்கள நாம அடுத்த வாரம் பார்ப்போம். சரி. இத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். தொடர்ந்து வியாசருக்கு விநாயகர் எப்படி அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். புராணங்கள இயற்றும் பொழுது வியாசருக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, விநாயகருடைய ஏகாட்சர மந்திரத்த அவர் உபதேசமா பெறுகின்றார் பிரம்மனிடமிருந்து. அப்புறமா பூலோகத்துக்கு திரும்பி வந்து ஒரு வனத்துல விநாயகருடைய ஏகாட்சர மந்திரத்தை தவம் செய்றாரு. இப்படி ஒரு 12 வருட காலத்துக்கு பிறகு விநாயகர் காட்சி தருகின்றார். காட்சி தந்த பிறகு 18 புராணங்களை தவிர மற்ற எல்லா உப புராணங்களையும் இயற்றுவதற்கு உனக்கு வல்லமை கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். அப்படி விநாயகர் தரிசனம் கொடுக்கிற அந்த இடத்துல வியாசர் ஒரு ஆலயம் கட்டி அங்க கணேசர் மூர்த்திய பிரதிஷ்டை செய்கின்றார், பூஜைகள் செய்கின்றார். நித்தமுமே விநாயகரை மனசுல நிலைநிறுத்தி பூஜைகள் செய்து இந்த புராணங்களை குறைவின்றி இயற்றுகின்றார். ஆக வியாசருக்கு அவர் பிறந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக விநாயக பெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். அடுத்ததாக நம்ம 3 பேரோட கதையை பார்க்க போறோம். இவங்க 3 பேருமே தந்தை மகன் அப்படின்ற சர்க்கிள்ல வருவாங்க. அத கதையாக பார்க்கலாம். விதர்ப்ப நாட்டுல கவுண்டியம் அப்படின்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல வீமன் அப்படின்ற அரசன் ஆட்சி செய்து வராரு. அவருடைய மனைவி சாருகாசி. இவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காததால அரச போகத்தை தன்னுடைய மந்திரிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு வனவாசம் போறாங்க. அப்படி போகின்ற பொழுது விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க சேரும் பொழுது விஸ்வாமித்திரர் அவரை பார்த்த உடனே புத்திர பேரு கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசி வழங்குறாரு. அப்படி ஆசி கிடைத்த மாத்திரத்திலே வீமனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருது. தொடர்ந்து அதை எப்படி செய்யணும்? ஏன் இவ்வளவு நாளு குழந்தை இல்ல அப்படின்னு கேட்க, விஸ்வாமித்திரர் சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் எல்லோருமே விநாயகரை பூஜித்து வந்தாங்க. ஆனா நீயோ உன்னுடைய மனைவி மேல இருக்கிற பிரேமையால விநாயகரை ஆராதிக்கவே இல்லை. அதனால உனக்கு மழலை செல்வம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் இவருடைய வம்சாவளியில இருந்த ஒருத்தருடைய கதையை சொல்றாரு. தக்கன் அப்படின்ற
7வது தலைமுறையில இருந்த ஒருத்தருடைய கதையை சொல்லுகின்றார். கர்நாடக தேசத்துல பான் நகரத்துல வல்லவன் அப்படின்ற மன்னன் ஆட்சி செய்து வருகின்றார். அவருடைய மனைவி கமலை. இவருக்கு குழந்தை பிறக்கின்றது. இந்த குழந்தை தான் தக்கன். இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே குருடு, செவிடு, ஊமையாக உடலெங்கும் குட்ட நோயோடு பிறக்கின்றது. அப்படி பிறந்த பொழுது அரசனுக்கும் அரசிக்கும் கவலை ஏற்படுகின்றது. அரசி சொல்கின்றாள், இந்த குழந்தை இப்படி பிறந்ததற்கு பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இப்ப அரசன் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாரு, ஏதோ ஒரு முன்வினை பயனால தான் இது நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள செய்வோம், பிரார்த்தனைகள செய்வோம், தான தர்மங்கள செய்வோம். நிச்சயமாக இந்த நோயானது நீங்கிவிடும். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள செய்றாங்க. தானம் செய்றாங்க, தர்மம் செய்றாங்க, யாகங்கள் செய்றாங்க. நிறைய மணிமந்திரங்களும் செய்றாங்க இந்த நோய் நீங்குவதற்காக. ஆனா நீங்கின பாடே கிடையாது. 12 ஆண்டுகள் கடந்துருச்சு. 12 ஆண்டுகள் கடந்த உடனே அரசன் நினைக்கிறாரு, இதுக்கு மேலயும் இதற்காக செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ராஜ்யத்துல இருக்கிற பொன்னும், பொருளும் இதுக்காகவே போயிரும். ஆக இதற்கு மேல இது சரியாகாது அப்படின்னு முடிவு செய்து, மனைவியையும், குழந்தையையும் அரண்மனையிலிருந்து துரத்தி விட்டுர்றாரு. இப்படி துரத்தி விடுறப்போ, மனைவிக்கு எங்க போகணும் அப்படின்னு தெரியாம, மனைவி, குழந்தைய 12 வயது உள்ள தக்கன அழைச்சுட்டு வனத்திற்கு போயிடுறாங்க. அப்படி வனத்திற்கு போன பிற்பாடு, அந்த வனத்திலே தங்கியிருக்காங்க. அவங்க போய் பக்கத்துல இருக்கிற ஊர்ல பிச்சை எடுத்து வந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு நாள், திருடர் கூட்டம் அந்த வனத்துல புகுந்து, அவங்க கிட்ட இருந்த ஆபரணங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு, அவங்கள அந்த வனத்துல இருந்து தொரத்திட்டாங்க. அப்படி துரத்தின பிறகு ரொம்ப பசியாலும், தாகத்தாலயும் அவங்க வாடி நடந்து ஒரு ஊரை சென்று அடையறாங்க. அந்த ஊர் பக்கத்திலேயே ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல தக்கன அமர செய்து, அவங்க போய் பிச்சை எடுத்து வந்து அந்த உணவ 2 பேருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் முத்கல முனிவர் அந்த பக்கமா வந்து அவங்கள தாண்டி போயிருக்காரு. அப்படி அவர் தாண்டி போகின்ற பொழுது, அவரு மேல பட்ட அந்த காத்து தக்கன் மேல படுது. அப்படி படுறப்போ, தக்கனுக்கு ஏற்பட்ட அனைத்து அங்க ஊனங்களும், நோயுமே நீங்கிருது. இத பார்த்து அம்மா ரொம்ப பூரிச்சு போயி, அந்த ஆலயத்துல இருக்கிற பெருமான வணங்கி திரும்பி அந்த ஊருக்குள்ள போறாங்க. இந்த கதைய அந்த ஊர்ல இருக்கிற எல்லோருமே கேட்டு அவங்கள வரவேற்று ரொம்ப அற்புதமாக உபசரிக்கிறாங்க. அப்புறம் தான் முட்களர் அந்த பக்கமா வந்ததாக அவங்களுக்கு தகவல் தெரியுது. அதுக்கப்புறமா திரும்பி அவங்க அந்த ஆலயமாக வருகின்ற பொழுது, ஒரு அந்தணர் அவங்க முன்னாடி அவங்களுடைய பாதையில வந்து, அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, விநாயகருடைய மந்திரத்த உபதேசம் செய்றாரு. விநாயகருடைய மந்திரத்த உபதேசம் செய்கின்ற பொழுது, அவருமே அந்த மந்திரத்த ஜெபம் செய்கின்றார். அப்படி ஜெபம் செய்கின்ற பொழுது, விநாயகர் தோன்றி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். விநாயகர் இங்க விநாயகரா தோன்றல. முத்கல முனிவராக தோன்றி காட்சி குடுக்கிறாரு. அப்படி முட்கள முனிவரா தோன்றி காட்சி கொடுக்கும் பொழுது, "நீ வந்து அடுத்ததாக முட்கள முனிவர சரணடைந்த அப்படின்னு சொன்னாக்கா, உன்னுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும். நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறையோ, அது எல்லாமே உனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாரு. ஆக முட்கள முனிவரை நாடி அம்மாவும், தக்கனும் போறாங்க. அப்படி போகின்றப்போ, முட்கள முனிவருக்கு இந்த விஷயம் இவங்க சொல்லி தெரிய வருது. முட்கள முனிவர் ரொம்ப ஆச்சரியமாக, "நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். விநாயகர் உனக்கு இப்படியாக அருள் பாலிச்சிருக்கின்றார்." அப்படின்னு சொல்லிட்டு ஏகாட்சர மந்திரத்த உபதேசம் செய்றாரு. "இத 12 ஆண்டு காலம் நீ ஜெபம் செய்யணும். அப்படி ஜெபம் செய்த பிறகு உனக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இந்திரனை போல உனக்கு சுகபோகங்கள் கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாரு. இத சொன்னத கேட்டு தக்கனும் அவங்களுடைய அம்மாவும் திரும்ப அந்த வனத்திற்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு ஆலயத்துல விநாயகருடைய தியானத்த செய்து தவத்த மேற்கொள்றாங்க. 12 ஆண்டுகள் தவம் செய்த பிறகு, அடுத்து வருகின்ற 21 நாள் நெய்வேத்தியங்களோட விநாயகர பூஜை செய்றாரு. அப்படி பூஜை செய்த பிறகு, அந்த 21வது நாள் ஒரு கனவு வருது.
இந்த கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு யானை பூமாலைய ஏந்தி வருது. அது இவருடைய கழுத்துல அந்த பூமாலைய போட்டு, அவர தன்னுடைய முதுகுல தூக்கி வைத்து, ஒரு பட்டணத்துக்குள்ள போற மாதிரி ஒரு கனவு. இந்த கனவு கண்ட அதே சமயத்துல, கௌண்டிய தேசத்துல சந்திரசேனன் அப்படின்ற ஒரு அரசர் இருக்காரு. அவரு திடீர்னு இறந்து போயிர்றாரு. அன்றைய காலையில தான் இறந்து போயிர்றாரு. அப்படி இறந்த உடனே எல்லாருமே கவலையாகிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை தொடரணும் அப்படின்ற பட்சத்துல, அறிவுரைக்கு இணங்கி அரசியார் ஈம சடங்குகளை எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. அப்படி செய்து முடித்த பிறகு, அடுத்த அரசர் யாரு அப்படின்னு நியமிக்கணும். ஆனா இவர்களுக்கு பிள்ளை பேறு கிடையாது. ஆக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, முட்கள முனிவர் அங்க போயி, இந்த நாட்டினுடைய பட்டத்து யானையை அலங்கரித்து அதோடைய துதிக்கையில ஒரு பூமாலையை குடுத்துருங்க. அதுகிட்ட யாரு இந்த நாட்டிற்கு, இந்த பட்டணத்திற்கு, இந்த நகரத்திற்கு அரசனாக தகுதி இருக்கோ, அவன் கழுத்துல இந்த மாலையை போட சொல்லிருங்க. அப்படி யார் கழுத்துல அந்த மாலை விழுகின்றதோ, அவனே அரசனாவார் அப்படின்னு முட்கள முனிவர் ஆலோசனை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அந்த மந்திரிகள் சகனம் அப்படின்ற யானைய அலங்கரிச்சு அரசிகிட்ட நிறுத்துறாங்க. அரசி இந்த நாட்டுக்கு யாரு சரியான அரசரோ, அவர மாலையிட்டு அழைச்சுட்டு வா அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அந்த யானையானது அந்த நகரத்தை சுற்றி அந்த வனத்திற்குள்ள நுழையுது. முட்கள முனிவருடைய ஆசிரமத்துக்கு அருகில தான் தக்கன் இருக்கின்றான். நேராக தக்கன் கழுத்துல போயிட்டு அந்த மாலைய சூட்டி ராஜகர்ஜனை செய்கின்றது. எல்லாருமே தக்கன் தான் அரசன் அப்படின்னு முடிவு செய்துடுறாங்க. தக்கனுக்கு முட்கள முனிவரும், விநாயகர் குடுத்த ஆசியும் நினைவு வருது. விநாயகரை தரிசனம் செய்து அந்த நாட்டுடைய ராஜ பரிபாலனம் செய்யறதுக்காக அவரு போறாரு. ஆக தக்கனுக்கு இப்படியாக விநாயகர் தரிசனம் செய்திருக்காரு. இந்த சதுர்த்தி விரதம், இந்த விநாயகர் ஜெபம் செய்ததுனால அப்படின்னு விஸ்வாமித்திரர் பீமனுக்கு சொல்ல, தொடர்ந்து நீ வந்துட்டு வீட்டுக்கு போயிரலாம். நீ வந்து இதே உன்னுடைய பரம்பரைகள் மேற்கொண்ட இந்த விநாயகர் பூஜைய தொடர்ந்து செய்து வந்தாலே உன்னுடைய இன்னல்கள் தீர்ந்திடும் அப்படின்னு சொல்லி பீமனுக்கு ஏகாட்சர மந்திரத்த உபதேசம் செய்றாரு. பீமனுமே நாடு திரும்பி இந்த பூஜைகள செய்து வராரு. அப்படி செய்து வருகின்ற போது, சாருகாசி பீமனுடைய மனைவி கருத்தரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு ருக்குமாங்கதன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. உரிய வயது வந்ததுமே கபிலர் முனிவருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க சகல கலைகளிலுமே வல்லவனாக ருக்குமாங்கதன் திகழ்கின்றான். தந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து விநாயகர் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை அவருக்கு உபதேசமாக தருகின்றார். இவருமே ருக்குமாங்கதனுமே அதை அனுஷ்டித்து தினமும் ஜெபம் செய்து வருகின்றார். இப்படி நடந்து வரும்போது ருக்குமாங்கதனுக்கு மகுடாபிஷேகமும் செய்து வைக்கிறாங்க. ஆக ஒரு நாள் அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கிற துஷ்ட மிருகங்கள் அவர்களுடைய தானியங்கள அந்த அவர்களுடைய நகரத்துல நுழைந்து அவர்களுக்கு துன்பம் செய்வதாக சொல்றாங்க. சரி இந்த துன்பத்த விலக்கணும் அப்படின்றதுக்காக ருக்குமாங்கதன் காட்டுக்கு போறாரு. வேட்டையாடுறதுக்காக. அப்படி வேட்டையாட போகும் பொழுது, வேட்டையாடி முடிச்சு களைப்பாறுறதுக்காக ஒரு ஓரமா ஒதுங்குறாரு. அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்த அணுகி நீர் நீர் கேட்கறதுக்காக போறாரு. அப்படி அவர் நெருங்குன அந்த ஆசிரமம் கவிமகா முனிவருடைய ஆசிரமம். அப்போ அந்த அந்த நேரத்துல முனிவர் அங்க இல்ல. முனி பத்னி தான் அங்க இருக்காங்க. முனி பத்னி ருக்குமாங்கதனுடைய அழகை பார்த்து மயங்கிடுறாங்க. கட்டி தழுவ ஆசைப்படுறாங்க. ஆனா ருக்குமாங்கதன் தள்ளிவிடவே கோபத்தோடு அந்த முனி பத்னி சாபம் குடுக்குறாங்க. எனக்கு உபயோகப்படாத உன்னுடைய அழகு உருக்குலைந்து போகட்டும். உனக்கு குஷ்ட ரோகம் பீடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ருக்குமாங்கதன் ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து விலகிடுறாரு. அப்படி விலகுன பிறகு விநாயகர் கிட்ட
ரொம்ப கவலையோட சொல்றாரு. "நான் வந்து தர்ம வழியில தான் இருந்தேன். கற்போட தான் இருந்தேன். தப்பு நான் செய்யாத பட்சத்துல அந்த சாபமானது எனக்கு எப்படி பலிக்கலாம்?" அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கின்ற பொழுது, நாரதர் அந்த வழியாக போறாரு. நாரதர் விநாயகர பிரார்த்தித்து, "நீ வந்துட்டு ஜெபம் செய்தா உனக்கு இந்த இன்னல் விலகிடும்" அப்படின்னு சொல்றாரு. ருக்குமாங்கதுமே கதம்ப வனத்துக்கு தான் போறாரு. விநாயகருடைய பூஜை செய்றதுக்காக. இந்த கதம்ப வனத்த நம்ம முன்னாடி 2 கதையிலயும் பார்த்திருந்தோம். ஸோ அதே கதம்ப வனத்துக்கு தான் ருக்குமாங்கதனும் போறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த நீருல ஸ்நானம் செய்து எழுந்திருக்கிறாரு. அவருடைய குஷ்டநோயானது விலகுகின்றது. அங்கே இருந்து விநாயகருக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்கின்றார். ஜெபங்களையும் செய்கின்றார். அந்த விநாயகரு இதே விநாயகர் தான் சிந்தாமணி விநாயகர். இந்திரன் செய்தது நாம் பார்த்திருந்தோம். ஸோ அங்க விநாயகர் அருள் பாலிக்கின்றார். விநாயகரே வந்து இவருக்கு விநாயகர் லோகத்துக்கு போறதுக்கு பிராப்தி குடுத்து, அந்த விநாயகருடைய விமானத்தை அனுப்பி வைக்கிறார். ஆக இது ருக்குமாங்கதனுடைய கதை. தொடர்ந்து வல்லாளன். இந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். அற்புதமா இருக்கும். இந்த கதை சிந்து தேசத்துல பள்ளிப்பட்டினத்துல நடக்குது. கல்யாணன் அப்படின்ற வைசியனுக்கும், இந்துமதி அப்படின்ற அவருடைய மனைவிக்கும் வல்லாளன் அப்படின்ற குழந்தை பிறக்குது. தினந்தோறும் இவன் என்ன செய்றான் அப்படின்னா, தன்னுடைய அண்டை அயலாடத்துல இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு, தோப்புக்குள்ள போயிட்டு ஒரு கல்லு எடுத்து, அந்த கல்ல விநாயகராவே பாவிச்சு, அங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு இருக்கான். இப்படியே செய்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாளு காலையில எல்லாத்தையும் அழைச்சுட்டு அவன் போயிடுறான். அழைச்சுட்டு போயிட்டு அதிகாலையிலேயே அழைச்சுட்டு போயிட்டு, இந்த பூஜைகள்லாம் அவன் செய்துட்டு இருக்கான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அது ஒரு விளையாட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அத பூஜையாகவே பார்த்து செய்துட்டு இருக்கான். சூரிய அஸ்தமனமும் ஆகிடுச்சு. ஆனா, இந்த சிறுவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பல அப்படின்னு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் கோபம் வரவே, எல்லாருமே வல்லாளனுடைய அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்போ வல்லாளனுடைய அப்பாவாக நீங்க வந்து வல்லாளன கண்டிக்கல அப்படின்னா, நாங்க அரசர்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னும் சொல்றாங்க. இதனால கல்யாணனுக்கு கோபம் வருது. என்ன செய்றாரு, நேரா ஒரு வீட்ல இருந்து ஒரு தடிய எடுத்துட்டு நேரா தோப்புக்கு போறாரு. அங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கிற அந்த கல்ல எடுத்து வீசிர்றாரு. வல்லாளன போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்புறமா வல்லாளன ஒரு மரத்துல கட்டியும் விட்டுர்றாரு. கட்டி விட்ட பிறகு வல்லாளன் அழுவுறான். "இப்படி வந்து விட்டுட்டு போகாதீங்க" அப்படின்ட்டு. அப்ப இருந்த கோபத்துல அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீ உண்மையிலே பிள்ளையாருக்கு பூஜை செய்திருந்த அப்படின்னா, அவரே உன்னுடைய கட்ட அவிழ்த்து விடட்டும். அவரே உனக்கு சோறும், தண்ணீரும் குடுக்கட்டும். உன் உயிர அவரே காப்பாற்றட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அவர தனியா அங்க விட்டுட்டு போயிர்றாரு. விட்டுட்டு போன பிறகு வல்லாளன் விநாயகர நினைத்து ரொம்ப கவலையா யோசிக்கிறாரு. "நான் உன்னைய தானே பூஜை செய்துட்டு இருந்தேன். அந்த பூஜையையும் கெடுத்து, என்னையும் அடிச்சு, இப்படி ரத்தம்லாம் வருகின்ற அளவுக்கு துன்புறுத்தியிருக்காரே! இப்படி துன்பம் பொறுத்துன யார் இத செய்தாரோ அவங்களுடைய கண்ணு குருடாகட்டும், செவிடாகட்டும், ஊமையாகட்டும், உடல் எல்லாமே தொழுநோயா ஆகட்டும் அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்லிர்றாரு. அப்படி சொன்ன பிறகு விநாயகர மனசுல நினைச்சுக்கிறாரு. பரவால்ல, பூஜைய வந்து அங்க தான் செய்ய முடியல. இப்படி கட்டி போட்டிருந்தாலும் என் மனசுல பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு தன்னுடைய மனதிலே பூஜை செய்றாரு. அப்படி பூஜை செய்கின்ற பொழுது விநாயகர் பிராமணனாக எதிரே வந்து தன்னுடைய கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறாரு. அப்படி அவிழ்த்து விடுகின்ற போது, இவருக்கு தெரிகின்றது அது விநாயகர் தான் அப்படின்னு. அதற்கு அப்புறமா விநாயகர் சொல்றாரு, "நீ இட்ட சாபம் வேதனையாக உன்னுடைய தந்தைய பீடிக்கும். உன்னுடைய பக்தியால வல்லாளன் அப்படின்ற உன்னோட பேர என்னோட பேருக்கு முன்னாடி போட்டு வல்லாள கணபதியாக நான் இங்கேயே கோயில் கொள்றேன்" அப்படின்னு சொல்லி விநாயகர் அங்க விக்கிரக வடிவமாக மாறிடுறாரு. ஆக வல்லாளனுக்கு விநாயகர் இப்படி அருள் பாலிச்சிருக்காரு. தொடர்ந்து அடுத்த கதைய பார்க்கலாம்.
இது தண்டகாரண்ய வனம். துத்தூரம் அப்படின்ற ஒரு பகுதியில விப்ரதன் அப்படின்ற வேடன் ஒருத்தன் வாழ்ந்து வரான். அங்க ஒரு வேடர் கூட்டமே வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி தான் தன்னுடைய கூட்டத்திற்கு உணவாக கொடுத்து அந்த கூட்டத்தையே பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு இந்த விப்ரதன். திடீர்னு அங்க மழையே பெய்யல. அதனால அந்த வனமானது வறண்டு போயிருது. மிருகங்களும் அந்த வனத்த விட்டு வேற வேற இடத்துக்கு குடி புகுந்துடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம வழிப்பறி கொள்ளை தான் இதுக்கு மேல நம்மள காப்பாத்தும் அப்படின்னு முடிவு செய்து கொள்ளை அடிக்க எல்லாருமே துணிகின்றார்கள். அப்படி துணிகின்ற பொழுது, இந்த விப்ரதன் ஒரு அந்தணன அந்த வனப்பகுதியில பார்க்கிறான். அந்த அந்தணன பின்தொடர்ந்து போறான். அந்த அந்தணன் இதை தெரிந்து வேகமா ஓடுறாரு. விப்ரதனும் ஓடுறாரு. அந்த அந்தணன் அங்க இருந்த ஒரு பாழடைந்த விநாயகர் கோயில்ல புகுந்து மறைந்துடுறாரு. விப்ரதனும் காத்திருக்காரு, காணோம். அடுத்ததாக அந்த பக்கமா முத்கல முனிவர் வராரு. அப்படி முத்கல முனிவர் அந்த பக்கமா வர்றத பார்த்து, விப்ரதன் அம்போட அவர தாக்க போறாரு. விப்ரதன முத்கல முனிவர் பார்த்து பயப்படவே இல்ல. கொஞ்சம் கூட பதறவே இல்ல. மாறாக கருணையோட விப்ரதன பார்க்கிறாரு. அவரு பயப்படாம கருணையோட தன்ன பார்க்கிறத பார்த்து முத்கலருக்கு ரொம்ப அதிசயமா ஆகிறது. அப்படி அதிசயமா ஆகுனதுனால தன்னுடைய அம்ப கீழ போட்டுடுறாரு. மயங்கியும் விழுந்துடுறாரு. அப்படி மயங்கி விழுந்த பிறகு முத்கல முனிவர் தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அவர் மேல தெளிக்கிறாரு. அப்படி தெளித்த காரணத்தினால விப்ரதன் செய்த பாவங்கள் எல்லாமே போயிருது. விப்ரதன் கண் விழித்து என்னுடைய முழு பாவங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, விப்ரர் என்ன செய்றாருன்னா, ஒரு காஞ்ச மரக்கிளைய எடுத்து, இந்தா இத அந்த தடாக கரையில நட்டு வச்சுரு. மகாகணபதியோட மந்திரத்த தொடர்ந்து சொல்லிட்டே வா. இது எப்ப துளிர் விட்டு வருதோ, அப்போ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிடும். ஆனா அதுவரைக்கும் நிறுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்டு அந்த விப்ரதனுமே ஜெபத்துல ஈடுபடுறான். ரொம்ப மும்முரமாக எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம விநாயகரையே சிந்தித்து அவனுடைய ஜெபத்த செய்றான். அந்த மரக்கிளை ஒரு நாளு துளிர்க்குது. நம்பிக்கையோட அவன் அந்த கணபதியோட மந்திரத்த ஜெபம் செய்ததால அவனுக்கு தும்பிக்கையுமே வளருது. அப்போ விநாயகர் தோன்றி அவருக்கு புருசுண்டி அப்படின்னு பெயர் சொல்றாரு. துளிர்விட்ட அந்த மரத்த கற்பக விருட்சமாகும் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கின்றார். ஆக இந்த விப்ரதன் வேடனாக இருந்தவன் திருடனாக மாறினான். முத்கல முனிவருடைய ஆலோசனையால ஜெபம் செய்ய விநாயகருடைய சொரூபம் அவருக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிந்த நம்பியாண்டான் நம்பிக்கடை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் ரொம்ப டீப்பா சொல்லல. விநாயகருக்கு பிரசாதம் குடுப்பாரு நம்பியாண்டான் நம்பி. அப்போ அவருக்கு நம்பி அப்படின்ற பேரு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ரொம்ப இன்னசென்ட்டா அப்பா சொல்லிட்டாரு, விநாயகர் சாப்பிடுவாரு அப்படின்றதுக்காக குடுக்கும்போது, விநாயகர் அத சாப்பிடவே இல்ல. விநாயகர் வரல. அப்ப தன்னுடைய பூஜையில தான் ஏதோ பிழை இருக்கு அப்படின்றதுனால, அந்த விநாயகருடைய விக்கிரகத்திலே தன்னுடைய தலைய முட்டிப்பேன். இப்படியே இறந்து போயிருவேன். நீ வந்து சாப்பிடலனா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, தலைய முட்டுகின்ற பொழுது, விநாயகர் தோன்றி அவர் எடுத்து வந்த பிரசாதங்கள சாப்பிடுறாரு. இப்படி சாப்பிட்ட பிறகு இவருக்கு ஞானமானது கிடைக்கின்றது. பிறகு இவர்தான் இந்த தேவாரங்களை எல்லாம் பகுத்து அழகாக பிரிக்கின்றார். ஆக நம்ம இவ்வளோ கதைய பார்த்தோம் இல்லையா? கடவுளுக்கு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். தேவருக்கு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். மனிதருக்கு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். விநாயகருக்கு கணபதி அப்படின்ற பெயர் இருக்கின்றது. ஆக விநாயகர் கணங்களின் பதியாகப்பட்டதால் நிச்சயமாக எல்லா கணத்துக்கும் அவர் அருள் பாலிப்பார். அப்படின்னா இந்த மிருகங்களுக்கு அருள் பாலிச்சிருக்காரா அப்படின்னு தேடி பார்க்கும்போது புராணத்துல அதற்குமே கதை இருக்கு. அவதி நகரத்துல சுலபன் அப்படின்ற அரசன் ஆட்சி செய்துட்டு வராரு. அவருக்கு மனைவி சுபத்திரை அந்த நாட்டுடைய அரசியாக இருக்காங்க.
இந்த சுலபன் கிட்ட யார் என்ன கேட்டு வந்தாலுமே சுலபன் தந்துருவாரு. ஒரு நாள் ஒரு அந்தணன் வந்து யாசகம் கேட்டு வராரு. மதுசூதனன் அப்படின்ற பேரு அவருக்கு. ரொம்ப கிழிந்த ஆடையோட கையில தடி எடுத்துட்டு பிச்சை எடுக்க வந்திருக்காரு. அவர பார்த்து ஏதோ விதி காரணமாக சுலபன் சிரிச்சிடுறாரு. ரொம்ப ஏளனமா சிரிச்சிடுறாரு. யாசகம் கேட்டு வந்த மதுசூதனனுக்கு மனம் கஷ்டமா ஆகிறது. என்ன செய்றாரு அப்படின்னா, "நீ எருதாக போவ" அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுர்றாரு. இந்த சாபம் விடும்போது மனைவி அங்க இருக்காங்க. "என்னடா வந்த அந்தணன் யாசகம் கேட்க வந்து சிரிச்சதுக்காக இப்படி சாபம் விட்டுட்டாரே!" அப்படின்னு சொல்லி, "உன்னுடைய உடம்பு முழுசும் அழுக்கா இருக்கு. திருநீர் மட்டும் பூசியிருக்க. ஆனா உனக்கு இரக்க குணமே கிடையாதா? இப்படி சாபம் விட்டனால நீ கழுதையாக போவ." அப்படின்னு சொல்லி மனைவி அந்தணனுக்கு சாபம் விட்டுர்றாங்க. இந்த சாபத்த கேட்ட பிறகு அந்தணனுக்கு மனம் குழம்பி, என்னடா குற்றம் அவங்க பக்கம் இருக்க, அத எப்படி போக்கணும்னு கூட ஒரு வழி தேடாம எனக்கு மறுசாபம் குடுத்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லி, அந்த அரசிய "நீ சண்டாள பெண்ணாக போவ" அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுர்றாங்க. இந்த சாபமானது பழிக்கின்றது. விதிவசத்தால 3 பேருமே ஒரு நாள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு அருகில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. இது கதை கொஞ்சம் நீட்டா இருக்கும். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். மூவருமே இந்த விநாயகர் கோயில் பக்கத்துல வந்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமான மழை பெய்யுது. பயங்கரமான காத்து. அப்ப இந்த சுபத்திரை சண்டாள பெண்ணாக இருக்கிறா இல்லையா? அவ வந்து ஒரு புல்கட்ட எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த விநாயகர் கோயில்ல ஒதுங்கியிருக்காங்க. கழுதையும், எருதுமே அந்த கோயிலுக்கு மழைக்கு ஒதுங்கியிருக்காங்க. பசி எடுக்கவே இந்த கழுதையும், எருதும் சுபத்திரை எடுத்து வந்த புல்கட்டுல இருக்கிற புல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்சு சுபத்திரை அத விரட்ட 3 பேருமே அந்த கோயில சுத்தி சுத்தி ஓடுறாங்க. அப்படி ஓடுகின்ற பொழுது சுபத்திரை கையில இருக்கிற புல்லு, எருது வாயில இருக்கிற புல்லு, கழுத வாயில இருக்கிற புல்லு, விநாயகருடைய அந்த சன்னிதானத்துல கீழ விழுது. காற்று அடிக்கும் பொழுது அது விநாயகர் மேலேயே போய் படுது. இந்த புல்லெல்லாம் இங்க போய் விழுகின்ற பொழுது இவங்களுடைய சத்தமும் ரொம்ப சத்தமா கேட்க அந்த நாள் சதுர்த்தி நாள். சோ அந்த கோயில்ல வந்து பூஜைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் நடக்கிறதுனால அது அபச்சாரம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேத்தையும் அங்க இருந்து தொரத்துறாங்க. அப்படி தொரத்துற போது அவங்க 3 பேரும் திரும்பவும் அந்த கோயில சுத்துறாங்க. இப்படி சுத்தி ஒரு வழியா அவங்களுடைய உயிர் போயிருது. உயிர் போன பிறகு தேவகணங்கள், விநாயகருடைய தேவகணங்கள், விநாயகருடைய வாகனத்தால் வந்து இவங்க 3 பேத்தையுமே விநாயகர் லோகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா ஏன் அப்படின்னு அந்த பூதகணங்கள் கிட்டயே கேட்கிறாங்க. அப்ப அந்த பூதகணங்கள் சொல்றாங்க, "அந்த புல்லு போட்டத விநாயகர் வந்து அர்ச்சனையாக எடுத்துக்கிட்டாரு. சுத்தி வந்தத வலம் வந்ததாக எடுத்துட்டாரு. இவங்க 3 பேரும் அந்த இடத்த அசுத்தம் செய்ததாக, அது அபச்சாரம் நினைச்சு அந்த இடத்த சுத்தம் செய்தத ஆராதனையாக எடுத்துக்கிட்டாரு. ஆக விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது இந்த 3 பேரும் செய்ததாக எடுத்து விநாயகர் அருள் பாலிக்கிறதாக அந்த பூதகணங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக விநாயகர் இப்படியும் அருள் பாலிச்சிருக்காரு. எருதுக்கும், கழுதைக்கும், சண்டாள பெண்ணுக்குமே. ஆக விநாயகருக்கு தேவையானது நம்ம என்ன குலம், கோத்திரம் அப்படின்றது கிடையாது. தூய்மையான மனதுதான். அந்த தூய்மையான மனதோட பூஜை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் அருள் பாலிப்பார். ஆக விநாயகரை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? சரி. யார் சொல்றா? ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்பலாம். அல்லது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். விநாயகர் நாடி வேண்டினால் அப்ப நல்ல யோகமும் புத்தியும் கிடைக்கும். நல்லது. யோகமும், புத்தியும் கிடைக்கும். சிறப்பு. வேற? நம்ம இந்த கதைகள்ல பார்த்திருந்தோம். விநாயகருடைய விமானமானது வருகின்றது. விநாயகருடைய லோகத்துக்கு அழைத்து செல்லுகின்றது. குருசுண்டிக்கு விநாயகருடைய முகமே வந்திருக்கு.
அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? இத நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள அடிப்படையான தகவல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நமக்கு விநாயகர் அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4யுமே தருகின்றார். அடுத்ததாக இந்த 4 விஷயங்கள விநாயகர் தராரு. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அந்த வீடு அப்படின்றது முக்தியாக பார்க்கப்படுகின்றது. அந்த முக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது, அது 4 விதமாக பிரிகின்றது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். சாலோகம் அப்படின்னா, விநாயகருடைய லோகத்துக்கான பிராப்தம் கிடைக்கிறது. இந்த விநாயகருடைய வாகனம் வந்துச்சு இல்லையா? அது இந்த அருள் பெற்றவர்கள வாகனத்துல ஏற்றிட்டு விநாயகர் லோகத்துக்கு எடுத்து போனாங்க இல்லையா? அவங்களுக்கு சாலோக பிராப்தம் கிடைக்கின்றது. சாமீபம் அப்படின்னா, விநாயகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கிறது. இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மூஷிகத்துக்கு கிடைத்த பிராப்தமாக நம்ம பார்க்கலாம். மூஷிகாசுரனுக்கு. அதே போல கஜமுகாசுரனுக்கு இதே பிராப்தம் கிடைத்ததாக பார்க்கலாம். ஏன்னா விநாயகருடைய தலை யானை முகமாக இருக்கின்றது. அடுத்ததாக சாரூபம் அப்படின்ற ஒரு நிலை, ஒரு பிராப்தம். இது விநாயகருடைய உருவமாகவே இருக்கின்றது. அது குருசுண்டிக்கு இருக்கிறத பார்க்கலாம். இறுதியாக சாயுஜ்யம். அதாவது விநாயகர் விநாயகராகவே இருக்கின்றது. அவருக்குள்ள நம்ம ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்ற அந்த ஒரு நிலை. இது யாராக பார்க்கலாம் அப்படின்னா, வல்லபையாக பார்க்கலாம். சரி, இது எல்லாம் எப்படி கிடைக்கும்? இதுக்கு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா? எது செய்தால் எது கிடைக்கும் அப்படின்னு இருக்கா? அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய புரிதலுக்காக இத நம்ம இப்படி பார்க்கலாம். நம்ம இறைவனை அடையறதுக்கு 4 வழிகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற 4 வழி. அதாவது உடலால மட்டுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியை அப்படின்னு சொல்லுவோம். உடலும் மனமும் ஒத்த செய்யக்கூடிய விஷயத்த கிரியை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சரியை அப்படின்னா உதாரணமாக பூ பறிக்கிறது, ஆலயத்தை பெருக்கிறது, பூஜை அறையை சுத்தம் செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரியை அப்படின்னா கிரியைகளை செய்யறது, கிரவங்களை செய்யறது, பூஜை செய்யறது, வழிபாடு செய்யறது அப்படின்ற விஷயங்களாக எடுத்துக்கலாம். யோகம் அப்படின்னா ஒரு பயிற்சி எடுக்கணும். குருவினுடைய அருளால நம்ம சில தியானங்களை செய்யறது. தொடர்ந்து இறுதியாக ஞானம் அப்படின்ற பொழுது இறைவனுடைய அருளால, குருவினுடைய அருளால ஞானம் நமக்கு பிரம்ம ஞானமாக கிடைக்கும். ஆக இந்த 4 வழிகள்ல நம்ம பயணிக்கின்ற பொழுது இந்த 4 பிராப்தங்கள் வீடு பேராக கிடைக்கும் அப்படின்றத அடிப்படையாக நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆக இன்றைக்கு விநாயகருடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்ற பட்டியல்ல நம்ம ஒரு சிலரை பார்த்திருக்கோம். நம்ம ஆரம்பத்துல பார்த்திருந்த அந்த பட்டியல்கள் எல்லாமே விநாயகர் புராணத்துல இருக்கக்கூடிய உபாசன காண்டத்துல இருந்து தான் நம்ம பார்த்திருந்தோம். சரியாக இன்றைக்கு நம்ம இந்த சிந்தனையோட இந்த அங்கத்தை நிறைவு செய்யலாம். ஏதேனும் கேள்விகள் இருக்கின்றதா? சரி, கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கான இந்த நிகழ்வை திருநிறைவு செய்திடலாம். அப்படி இதற்கு மேல கேள்விகள் இருந்தது அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து இணைந்துருங்க. கரெக்டா 8:30 மணிக்கு எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சரியான டைம்ல ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரம் நம்ம விநாயகருடைய திருத்தலங்களை பார்க்க போறோம். சரியா? ஆக நமக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எல்லாம் வல்ல பரம்பொருளான விநாயகர் பெருமானுக்கு நன்றி கூறி இன்றைய அங்கத்துக்கு நிறைவு செய்திடலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதிகன் நம்பழத்தாடுவான்
மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ஓம் கம் கணபதியே நமः.